நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீ என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்க? நீ தான் பெரிய புலனாய்வு நீ யாரா என்ன பத்தி அவதூறு பரப்பத்துக்கு? என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது? 3 நாள் சவுக்கு சங்கருக்கு நான் கெடு வைக்கிறேன். சவுக்கு சங்கர் எங்க இருந்தாலும் அவருடைய வீடு பூந்து சவுக்கு சங்கருடைய நாக்க அறுத்து நடு ரோட்ல போடுவேன். நேற்று இரவு ஒரு காணொலி பார்த்தேன். அந்த காணொலியில வந்து யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து நடிகை விஜயலட்சுமி சீமான் விவகாரத்துல விஜயலட்சுமி அழைச்சிட்டு வந்து சீமான் மேல கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்து சீமான் தரப்புல இருந்து விஜயலட்சுமிக்கு வர பணத்துல விஜயலட்சுமி 60% பணமும் எனக்கு அதை 40% பணமும் நாங்க பேசி இந்த விவகாரத்துல இறங்கினதாகவும் வந்த பணத்தை நடிகை விஜயலட்சுமி அவங்க எடுத்துக்கிட்டு பெங்களூருக்கு போனதாகவும் அதனால நான் விஜயலட்சுமி மேல வந்து விரக்தியில இருக்கிறேன்னு யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து அவரோட யூடியூப் சேனல்ல ஒரு காணொலியா பேசி பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஏற்கனவே இந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண் ஊழியர்கள் குறித்து அவதூறா பேசினதுக்காகவும் காவல்துறையில இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் குறித்து இழிவாக பேசி அவதூறு பரப்புனதுக்காகவும் புகாராகி அந்த புகார்ல கைது செய்யப்பட்டு சிறையில குண்டர் சட்டத்துல உள்ள இருந்துட்டு களி தின்னுட்டு இப்ப வெளியே வந்திருக்கிறேன். இந்த வருஷம் அதாவது இந்த 6 மாசம் இந்த ஜனவரி வந்துச்சுன்னா நான் பொது வாழ்க்கைக்கு வந்து 20 வருஷம் ஆகுது. நான் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து இந்த 20 ஆண்டு காலில் என் பேர்லயோ என் குடும்பத்தார் பேர்ல எங்கேயாவது ஒரு குண்டுமணி சொத்து எங்கேயாவது வாங்கி வச்சிருக்கணும்னு யாராவது வெளியிடுங்க பாப்போம். ஆனா யூடியூபர் சவுக்கு சங்கர் நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷம் ஆகுது நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு அதுல உன்னுடைய கள்ள காதலிக்கு நீ குறுகிய காலத்துல 10 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை அதாவது டி நகர்ல சொத்தை வாங்கி கள்ள காதலி பேர்ல நீ எழுதி வச்சிருக்கிற. நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீ என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்க? நீ தான் பெரிய புலனாய்வு என் பேர்ல எங்கேயாவது என் பேர்லயோ என் குடும்பத்தார் பேர்ல எங்கேயாவது ஒரு குண்டுமணி சொத்து எங்கேயாவது நாங்க வாங்கி வச்சுக்கிட்டு எங்கேயாவது நாட்டு மக்களுக்கு வெளியிடறா பாக்கலாம். நீ யாரா என்ன பத்தி அவதூறு பரப்பத்துக்கு? நீ என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது? 3 நாள் சவுக்கு சங்கருக்கு நான் கெடு வைக்கிறேன். என்னையும் நடிகை விஜயலட்சுமி குறித்து பேசுனதுக்கு வழக்கு விசாரணை இருக்கிற உச்ச நீதிமன்றத்திலயோ இல்ல வழக்கு பதிவு செஞ்ச வலசரவாக்க காவல் நிலையத்துல சவுக்கு சங்கர் வந்து எங்க 2 பேரை குறிச்சு பேசுனதுக்கு உரிய ஆதாரத்தை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா உயர் நீதிமன்றமோ தமிழ்நாடு அரசும் தானா முன் வந்து சவுக்கு சங்கர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நீங்க யாருமே நீங்க 2 பேருமே நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை சவுக்கு சங்கர் மீது எடுக்கல அப்படின்னா 4வது நாள் எங்களுடைய மானத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் இன்னும் எங்களுடைய கௌரவத்தை நாங்க பெண்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் சவுக்கு சங்கர் எங்க இருந்தாலும் அவருடைய வீடு பூந்து சவுக்கு சங்கருடைய நாக்க அறுத்து நடு ரோட்ல போடுவோம் என்பதனை பொது செய்தி அறிவிப்பா நான் நாட்டு மக்களுக்கோ ஊடக சகோதர சகோதரிகள் தெரிவிச்சுக்கிறேன்.